மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. தரம் 11 இலக்கிய நிலையம் எடுக்கின்ற மாணவர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் கடந்த வகுப்பில் தீவு மனிதன் பற்றி பார்த்து கொண்டிருந்தாங்க. அதில் அரசியலை விட்டுருந்தாங்க. அதாவது இந்த கதை சொல்லியினுடைய 2வது சந்தர்ப்பத்தில் அவர் மீண்டும் தன்னுடைய தீவுக்கு அனுப்பப்பட்ட விதம் சொல்லப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் தீவுக்கு தன்னுடைய தீவுக்கு மீண்டும் வருகிறார் என்ற சந்தர்ப்பத்தை பார்த்துருந்தாங்க. அதாவது தன்னுடைய நண்பர் ஒருவர் இதனுடைய வாழ்ந்து வந்த இந்த குடும்பத்துடன் அவர்கள் தம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டு வேறு இடத்துக்கு வேறு நோக்கத்துக்காக சென்றதன் காரணமாக அவர் மீண்டும் அந்த குடும்பத்திலிருந்து சென்றமையாக அவர் தனிமைப்படுத்தப்படுகின்றார். அவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டவர் மீண்டும் தனது தீவுக்கே அவர் அனுப்பப்படுகின்றார். அவர்கள் பிரிந்து செல்கின்ற சொன்ன விஷயம் ஜதார்த்தம் என்ற ஒன்று. ஜதார்த்தத்தை சரியாக புரிந்து கொள்வியாக இருந்தால் உனக்கு எல்லாமே புரிந்து கொள்ளும் என்று சொல்கிறேன். இப்படி அவர்கள் போய்விட்ட போது அவர்களுடைய அந்த குழந்தை அவருக்கு எல்லாமாக இருந்த அந்த குழந்தையும் போய்விட்டது. இப்போ குழந்தைக்காக காட்டிய அந்த ஜானையும் குரங்கும் தான் இப்பொழுது மிச்சமாக இருந்தது. என்றால் அவர்கள் வாழ்தல் அவர்களுடைய தீர்மானிக்கலாம். அவர்கள் குழந்தையை அவர்கள் தான் வைத்திருக்கலாம் என்று அந்த தீர்மானத்தில் அவர்கள் சென்று விட்டனர். அவர்கள் வானத்தில் பறந்த கையோடு நான் துண்டு துண்டாக சிதறிய நிலையில் என தீவுக்கு திரும்ப வந்தேன். அவர்கள் வானத்தில் பறந்து வேறு இடத்தில் சென்று விட்டார்கள். சென்றவுடன் நான் துண்டு துண்டாக உடைந்து போய் மீண்டும் என்னுடைய தீவுக்கு நான் வந்தேன். 4 பக்கமும் சுவரால் சூழப்பட்ட எனது தீவு. ஒரு செற்றி, ஒரு கெசட்டை கூட, ஒரு புத்தகம் மாதிரி ஒரு ஜன்னல், இவை மட்டும்தான் இப்போதும் என்னோடு அப்படி இருந்த அந்த செட்டி தான். செட்டியில் அமீரின் இமேஜினேஷனை ஒழிக்க விட்டு ஒரே வழியாக வெளியே வெறித்து பார்த்திருந்தேன். எனக்கு மிகவும் பழகி போயிருந்த, இடையில் பலகாலம் பார்க்காமல் இருந்த அதே ஆகாயம், அதே நீல நிறம். அப்போ இது எனக்கு நன்றாக பழக்கமாக இருந்தது தான் இந்த ஆகாயம். பழகி போயிருந்த இடையில நீண்ட காலமாக விடுபட்டு போயிருந்த அதே ஆகாயம், அதே நீல நிறத்தை நான் மீண்டும் சந்தித்தேன் என்னுடைய தீவில் இருந்து. அழுகை வர வாய்விட்டு அழுதேன், தொடர்ந்து அழுதேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி? ஏன் எனக்கு இப்படி? நான் மட்டுமே தீவு, ஏன் நான் மட்டுமே இந்த தீவில் இருக்கின்றேன்? வாழ்தல் நீண்டது. நான் மறுபடியும் என்னை தயாரித்து கொள்ள வேண்டும். எனக்கான சொந்தத்தை நான் மறுபடி வரையறுத்து கொள்ள வேண்டும். வெளியே மேலே அதே ஆகாயம், அதே நீல நிறம். அப்போ இப்படியாக ஏன் எனக்கு மட்டும் இந்த தீவு வாழ்க்கை? ஆகவே இதிலிருந்து நான் விடுபட்டு வர வேண்டும். விடுபட்டு எனக்கான புதிய உறவை நான் தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்போ சொந்தத்தை நான் மறுபடியும் வரையறுத்து கொள்ள வேண்டும். இது என்னுடைய சொந்தம் என்று அதுக்கு நான் வெளியே மேலே அதே ஆகாயம், அதே நீல நிறத்தை பார்த்து கொண்டேன். அந்த குழந்தை இப்போது ஜார் முதியிலேறும் என்னை தேட மாட்டாதா? அழுகையாக வந்தது. ஏன் திரும்ப திரும்ப அதை நினைக்க வேண்டும்? இதோ பார், மேலே பார், இவ்வளவு பரந்த ஆகாயம், அதன் கீழாக மிதந்து கொண்டிருக்கும் மிருகங்களின் அழகைப்பார். அவர்கள் இப்போது போன உலகத்தில் ஜாருடன் சேர்ந்து கூழ் குடிப்பார்கள், ஜார் காயங்களுக்கு ஒத்தடம் கொடுப்பார்கள். அழுகையாக வந்தது. அப்போ எப்போது அவர்கள் சென்று விட்டார்கள் என்றாலுமே அவர்களை பற்றிய நினைப்பு என்று அவர்களுடன் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, சேர்ந்திருந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அந்த குழந்தையுடன் பகிர்ந்த அந்த உறவு, இதெல்லாம் இப்பொழுது எங்கே? அவர்கள் எங்கே தேடப் போகின்றார்கள்? அதை நினைக்கின்ற போது எனக்குத்தான் அழுகையாக வந்ததை நினைத்து நான் அழுதே கொண்டிருந்தேன். அவர்கள் இப்போது போன உலகத்தில் கூட அவர்கள் யார் என்று தெரியாது. செட்டியில் விழுந்து அதை நினைத்தேன். என் தனிமை விரட்ட ஒரு புதுவழி கண்டுபிடித்தேன். வேலை வேலை வேலை. அவர் செட்டியில் விழுந்து நான் அழுதேன் என்றாலுமே இப்பொழுது அந்த நிலையிலிருந்து நான் என்னை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு என்ன வழி என்பது நான் தேடிய போதுதான் எனக்குள் வந்ததுதான் வேலை. அப்போ வேலை 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 வேலை. இந்த வேலையில் என்னை ஈடுபடுத்துவதுதான் என்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்குரிய ஒரே வழியாக இருக்கும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதில் இருந்து வழிபட்டு வர வேண்டும் என்பதற்காக நான் அங்கிருந்து சில மெதுவாக என்னை மீட்டெடுக்க தொடங்கினேன். தகரங்களையும் இரும்பு தூண்களையும் 10 மணிக்காலத்துக்கு மேலாக சுமக்கையில் வேறு பாரங்கள் எப்படி நினைவு வரும்? வேலையை எனக்கான போதை மருந்தாக்கி கொண்டேன். வேலைத்தளம் வேறு உலகம். அங்கு மனிதர்களை விட பொருட்கள் தான் அதிகமாக இருந்தன. உணர்வு போராட்டங்கள் எதற்கும் இடமில்லை. சுகமான பாரங்கள். அப்போ இரும்புகளையும் தகரங்களையும் தான் தூக்கி கொண்டு செல்கின்ற அந்த 10 மணிக்கு மேற்பட்ட அந்த பாரங்களை சுமைக்கையை வேறு எப்படி பாரங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும்?
வேலை எனக்கான போதையாக்கி கொண்டேன். அந்த வேலையை நான் எனக்கான ஒரு போதையாக மாற்றிக்கொண்டேன். வேலைத்தளம் வேறு, உலகம். அங்கு மனிதர்களை விட பொருட்கள் தான் அதிகமாக இருந்தன. உணர்வு போராட்டங்கள் எதற்கும் இடமில்லை. சுகமான பாரங்களாக அவை என்னை அங்கே மாற்றிக்கொண்டிருந்தன. தனிமையில் இருக்கின்ற நேரங்களை குறைத்து என்னை எதிலாவது ஈடுபடுத்திகள் ஒருவித வெற்றி இருக்கத்தான் செய்கின்றது. அதைவிட இருக்கவே இருக்கிறது என்னது தீவு. அப்போ தனிமையில் இருக்கிறதை விட அதிலிருந்து விடுபடுத்த ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுகின்ற போது நாங்கள் அந்த தனிமை என்ற உணர்வு என்னை வாட்டுவதில்லை. நேரங்கள் குறைத்தேன் இந்த இப்படியான தன்மையில் குறைக்கின்ற தனிமையில் இருக்கின்ற நேரங்களை குறைத்தது என்பதனால ஒரு வெற்றி செய்ததுதான். அப்போ அதையும் தாண்டி இருக்கிறது என்னுடைய தீவு. அங்கே சென்றால் அது இன்னும் சுகமாக இருக்கின்றது. இனிமேல் கவனமாக இருக்க வேண்டும். எனது தீவை விட்டு வெளியே போக வேண்டி வரும்போது வெளி உலகோடு அவதானமாக இருக்க வேண்டும். மறுபடி என்னோடு உறவு சேர்ந்து தங்களுக்கு தேவையான போது அறுத்து கொண்டு போவதற்கு அல்லது ஜதார்த்தம் அப்படியே என்று சொல்வதற்கு விட கூடாது. யாரோடும் சேர வேண்டாம். ஏமாற்றுவதற்கு பலர் தயாராக இருக்கின்றார்கள். என்னை தங்கள் உலகத்தில் சேர்த்து கொண்டு விட்டதாக கூறிக்கொண்டு சமயம் வரும்போது என்னை மறுபடியும் என்னை தீவிக்கே திருப்பி அனுப்பி விடுவார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அது ஜதார்த்தம் எனக்கு மறுபடி செத்து விடுவது. அப்போ இப்போ நான் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகம் இப்படி மீண்டும் என்னை இந்த ஜதார்த்தம் என்ற போர்வைக்குள்ள உள்வாங்கி மீண்டும் என்னையே என்னை தனிமைப்படுத்துகின்ற மாதிரி இருக்குத்தான் இருக்கும். ஆகவே இனி யாரோடைய நான் கவனமாக இருந்ததற்கான உறவுகளை நான் சேர்த்துக் கொள்கின்ற போது கவனமாக இருக்க வேண்டும் என்றால் தங்கள் தேவைக்காக பயன்படுத்தி கொண்டு இது என தேவையற்ற போது அறுத்து கொண்டு போவதற்கு பலர் இருக்கின்றார்கள். அதற்கு பேர் தான் ஜதார்த்தம். அப்படி இப்படி என்று ஏதோ எல்லாம் சொல்லிக்கொண்டு அவர்கள் போய்விடுவார்கள். அப்படி எப்படியெல்லாம் ஏமாற்றுவதற்கு பலர் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் என்ன கவனமாக நான் கையாண்டு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அவர் தன் என்ன என்று அப்படி சொல்லி தன்னை மீண்டும் தன்னை தீவுக்கே திருப்பி அனுப்பி விடுவார்கள். இதிலிருந்து நான் என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது எது ஜதார்த்தம் என்று எனக்கு மறுபடியும் என்ன செத்து விடுவதாகத்தான் இருக்கும். இது ஜதார்த்தம் என்பது எனக்கு இன்று வரைக்கும் புரியவில்லை. வெளியே போகையில் என்னை திருப்பி எடுத்து அணிந்து கொண்டேன். எனது ஒரே ஒரு கவசம் அதுதான். அப்போ நான் வெளியே போகின்ற போது திருப்பி எடுத்து அணிந்து கொண்டேன். என்னோட எனக்கு ஒரே ஒரு கவசம் அது மட்டும்தான். என்னை தனக்கு பிடித்திருப்பதாக சொன்னால் அவள் என்ன சொன்ன அவருக்கு என்னை தனக்கு பிடித்திருப்பதாக சொன்னால் அவள் இப்படி எனக்கு சொல்லப்பட்டது இது முதல் தடவை. நான் திகைத்துத்தான் போனேன், நிலைகுலைந்து போனேன். பலவீனமான இடங்களில் தான் தாக்குகிறார்கள். அப்பொருத்தி என்னை சொன்னார். இதான் அவர் சொன்னதுதான் எனக்கு முதல் அனுபவம். இதுதான் எனக்கு முதலாக என்ன சொல்லப்பட்ட முதல் தடவையும் இதுதான். இதனால் நான் நிலைகுலைந்தே போனேன் என்றால் இப்படியானவர்கள் என்னுடைய பலவீனமான இடங்களை பார்த்து தான் என்னை தாக்குகிறார்கள். எனக்கு நிறைய அனுபவங்கள், எனது பழைய காயங்கள், எனது தீவு இவைகளை நினைத்து இம்முறை நான் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தேன். மறுபடி என்னை பீந்து போனால் எப்படி தாங்குவேன்? இப்படி என்னென்றாலுமே ஏற்கனவே இருந்த அந்த சூழலில் இருந்து நான் எனக்கு சொல்லப்பட்ட அந்த பல காயங்கள் எல்லாம் இருக்கின்றது. அப்போ அதில் இருந்து நான் என்னை பெற்ற அனுபவங்களும் நிறைய. ஆகவே இந்த முறை நான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பே இருந்தேன். என்னை மறுபடி இப்படி பல்வேறுபட்ட சூழல்கள் என்னை பீத்து கொண்டு போன நான் எப்படித்தான் தாங்குவேன். அவள் விருப்பத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கால அவகாசம் தேவை. எப்படியாவது இழுத்தடிக்க வேண்டும். சும்மா சொல்லக்கூடாது. சில விஷயங்களில் வெளி உலகம் என்னை கெட்டிக்காரனாக்கி இருக்கின்றது. அப்போ என்னப்பா அவருடைய விஷயத்தை நான் சொற்கட்ட அந்த விஷயத்துக்கு நான் காலதாமதமாக எப்படியாவது இழுத்தடிக்க வேண்டும் என்றே இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது. சில விஷயங்களில் வெளி உலகம் என்னை கெட்டிக்காரனாக்கித்தான் இருந்தது. காலத்தை இழு என்று இழுத்தேன். இப்போது எனக்கு அவனையும் பிடித்திருக்கிறது என்றார். இவ்வளவுதான் நான் எச்சரிக்கையாக இருந்தாலும் கவலை வருவதை தடுக்க முடியவில்லை. சகித்து கொண்டேன். இதென்ன புதுசா எனக்கு குழப்பமாயிருந்தது. முடிவெடுக்கு என்றார். சொல்றார், என்னை பிடித்துக்கொண்டப்ப இல்லை அவனையும் பிடித்திருக்கிறது என்றார். இது எனக்கு என்ன புதுசா? ஏற்கனவே 10 அனுபவங்கள் தானே. இப்பொழுது என்னை முடிவெடுப்பதற்கு எனக்கு சிரமமாக இருக்கிறது என்று சொன்னால் அவள் யாரை எனக்கு சேர்த்து கொள்வதென்று ஆக ஒரு சிக்னல் தரப்பட்டுகின்றது. எனக்கு தேவை இருப்பதாக. இம்முறை நான் தப்பிவிட்டேன். என்னை யாரும் என்னை தீவுக்கு திருப்பி அனுப்ப முடியாது. ஏனென்றால் அங்கே தான் நான் இன்னும் இருக்கின்றேன். இப்போது எனக்கு ஒரு
சிக்னல் தரப்பட்டு கொண்டே நான் இப்போ தனக்கு ஒரு தேர்வு இருப்பதாக அவள் சொல்லிவிட்டேன், மறு தேர்வு ஒன்று இருப்பதாக சொல்லிவிட்டாள். ஆகவே நான் தப்பி விட்டேன். அப்போ யாரும் இப்போ என்னுடைய தீவுக்கே அனுப்ப முடியாது. ஏன் என்றால் நானே இப்போ அந்த தீவில் தானே இருக்கின்றேன். அப்போ என்னென்று மீண்டும் அந்த தீவுக்கு அனுப்ப முடியும். சில காலம் செல்ல அவள் தனது துணையுடன் வந்து எனக்கு அறிவுரை சொன்னார். இப்படியே எத்தனை காலத்திற்கு தனியே இருப்பதாக உத்தேசம் என்று. நான் பதில் சொல்லவில்லை. மற்றவர்களுக்கு புரியாத பதிலை நான் சொல்லி என்ன லாபம்? அப்போ என்ன சில காலம் செல்ல நான் தன்னுடைய துணையுடன் வந்தால் எனக்கு அறிவுரை சொன்னார். இப்படியே எத்தனை காலம் தான் தனிமையில் இருக்கப் போகிறாய் என்று கேட்டேன். நான் பதிலை சொல்லவில்லை என்றால் மற்றவர்களுக்கு புரியாத பதிலை நான் சொல்லி என்ன லாபம்? எனது தீவுக்கு வந்து ஜன்னலுடாக ஆகாயத்தை பார்த்தபடி ஒரு பாட்டம் அழுது தீர்த்தேன். நாங்கள் அப்போ இரண்டாம் தடவையும் என்ன அந்த தன்னுடைய தனித்தீவுக்கு அனுப்பப்படுகின்றார். அப்படியே அனுப்பப்பட்டாலும் மீண்டும் அவருக்கு அந்த ஆசிரியர் கற்றது தான் ஞாபகம் வருகின்றது. தற்செயலாக எனக்கும் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. நான் எவ்வளவோ காலம் இருந்தும் இது நடந்து விட்டது, இதுதான் எனக்கு பலவீனம் என்னென்று ஒரு மனிதன் சமூக என்ற ஆசையை சொல்லியிருக்கிறார் அல்லவா, அது எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. அவர்களுடன் பழகியதற்கு எனக்கு வழக்கம் போட்டியே தெரியவில்லை. ஆனால் அப்படி ஒன்றி விட்டேன். எனது பலவீனம் எனக்கு இப்போது தெரிந்தது. நான் சிறிதாக இருந்த காலத்தில் எனக்கு கிடைக்காததை தேடி மனம் அலைந்து கொண்டிருக்கின்றது. எங்காவது கிடைத்து விட்டால் அவ்வளவுதான், எனது பாதுகாப்பு எச்சரிக்கையெல்லாம் தூளாகி விடுகின்றது. இப்பொழுதுதான் என்னுடைய பலவீனம் என்னவென்று எனக்கு விளங்கியது. சிறு வயதில் எனக்கு கிடைக்காததை இப்பொழுது நான் என் மனம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றது அல்லவா. ஆகவே அது கிடைத்தவுடனே என்னுடைய பாதுகாப்பு எச்சரிக்கை எல்லாமே தூளாகி விடுகின்றன. எனக்கு மறுபடியும் என தீவு மறந்து போயிற்று. அந்த ஜன்னல், நீலவானம், மேகங்கள் எதுவுமே எனக்கு தேவைப்படவில்லை. என்னை சுற்றிலும் மனிதர்கள் இருப்பது போல் உணர்கையில் நான் உண்மையில் மகிழ்ந்தே போனேன். என்ற இப்பொழுது என்னை சுற்றி நிறைய மனிதர்கள் இருக்கின்றார்கள். அப்போ இருக்கிறது அதை உணர்ந்து உண்மையிலே உணர்ந்தே அதனால் மகிழ்ச்சி அடைந்தேன். அவர்கள் வீட்டிலும் குழந்தை வந்தது. எனது உலகம் இன்னும் இன்னும் விரிந்தது. நீண்ட காலத்தின் பின் நான் மீண்டும் ஜானியானேன், குரங்கானேன், ஆனந்தம். என இப்போ அவளுடைய தொடர்பு அந்த அவர்களுடைய குடும்பம் இப்பொழுது அது அப்படியே விரிவடைந்து கொண்டு செல்கின்றது. எப்போதாகிலும் யாராவது என்னிட உனக்கென்று சொந்தங்கள் வேண்டாமா என்று கேட்க சிரிப்பு வந்தது. முட்டாள்கள், நான் எனக்கு 4 பக்கமும் சுவர்களால் சூழப்பட்ட தீவிலா இருக்கின்றேன். நன்றாக பாருங்கள், என்னை சுற்றிலும் எனக்கு ஆதரவு காட்டும் மனிதர்கள், என்னை நன்றாக அடையாளம் கண்டுகொள்ளும் குழந்தைகள். என்ன உனக்கென்ற ஒரு வாழ்க்கை தேவையில்லையா என்று எப்போதாக கேட்கின்ற போது என்ன பாருங்கள், என்னுடைய தனித்தீவிலையா இருக்கின்றேன். இல்லையே, பாருங்கள் என்னை சுற்றி எவ்வளவு மனிதர்கள், எவ்வளவு குழந்தைகள் என்றெல்லாம் இருக்கின்றார்கள் என்று. எனக்கு சந்தோஷத்துக்கும் அப்படி ஒரு உறவு. மறுபடி அது நிகழ்ந்தது. எங்களுக்கு ஒன்றுமில்லை, ஆனால் நீ வந்து போவதை தெருவில் கிடக்கின்ற கண்கள் கவனித்து வாய்கள் தவறாக பேசலாம். அதனால் என்று அவள் சொன்னபோது நான் திரும்ப துண்டு துண்டாக உடைந்து போனேன். மீண்டும் உறவு அறுக்கப்பட்டது. சொல்ல எங்களுக்கென்று ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீ வந்து போவது தெருவில் உள்ளவர்களுக்கு என்ன ஒரு பார்வை வித்தியாசமாக தோன்றுகின்றது, என்ன வாய்கள் வேறு விதமாக பேசுகின்றது என்று அவன் சொன்னபோது நான் மீண்டும் துண்டு துண்டாக உடைந்து போனேன். மீண்டும் அந்த உறவு அருந்தது. மீண்டும் ஒரு நிராகரிப்பு என்னை தீவுக்கு திருப்பி அனுப்புவதற்கான ஆயத்தம் ஆரம்பமாகிவிட்டது. மீண்டும் என்னை ஒரு நிராகரிப்பு. என்ன சொந்தங்கள் என்று இருந்தேன், ஆனால் அவர்கள் வேறொரு வடிவத்தில் என்னை நிராகரித்தார்கள். மீண்டும் எனது தீவுக்கு நான் திருப்ப அனுப்பப்பட்டேன். என்னால் ஒன்று சொல்ல முடியவில்லை. எனது மொழி உணர்விலிருந்து வெளியில் வருவதற்கிடையில் செத்துப்போனது. மிகவும் சிரமப்பட்டு எனது சிரிப்பை எடுத்து அணிந்து கொண்டேன். எனது காயங்களை மூடிக்கட்ட என்னிடம் இருக்கும் ஒரே ஒரு பெண்டேஜ் அதுதான். இப்பொழுது எனக்கு தெரிந்தது, இப்பொழுது எனக்கு புரிந்தது. அப்போ தெருவில் கிடக்கின்ற வாய்களும் கண்களும் இத்தனை நாள் எங்கே போயிருந்தன, இன்று வரை எங்களுக்கு என்ன செய்தன என்று நான் அவர்களை கேட்க முடியாது. இப்படியெல்லாம் அவர்களை கேட்க முடியாது. அவர்கள் குடும்பம், அவர்கள் வாழ்தல் பற்றி அவர்கள் மட்டுமே தீர்மானிக்கலாம். அதே தெருவில் இதே வாய்களுடன் நாங்கள் கதைக்க வேண்டும் என்பதும், இதே கண்கள் தான் எங்களை பார்க்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தம் என்று அவர்கள் மேலதிக விளக்கம் தந்தார்கள். என்றால் அவர்கள் இதே ஊரிடம், இதே ஊர், இதே தெரு, இதே வாய்கள், இதே கண்கள் தான் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றன. அப்போ இதைத்தான் நாங்களும் இதுதான் யதார்த்தம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்பது எனக்கு நன்றாக புரிந்தது. அவர்கள் மேலதிக விளக்கம் தந்தார்கள்.
இப்போது தெரிய வந்தது, ஜதார்த்தத்தின் முதல் நான் திடீரென்று ஒன்றுமில்லாதனாகி போனேன். என்னை சுற்றி இருந்தவர்கள் காணாமல் போனார்கள். மழலை சத்தம் நான் தொட முடியாத நீண்ட தூரத்துக்கு போய்விட்டது. நான் மறுபடியும் என தீவுக்கே திருப்பி அனுப்பப்பட்டேன். இது 4 பக்கம் சுவரால் சூழப்பட்ட எனது தீவு. ஒரு செட்டி, ஒரு புத்தகம் மாதிரி, ஒரு கெசட் ரெக்கார்டர் என்பவற்றுடன் ஒரு ஜன்னலும் இருந்தது. அதன் அருகே வந்து வெளியே வெறித்து பார்க்கின்றேன். அதே வானம் நீளமாய் மேகங்கள் மூடியும் மூடாமலும் இருக்கின்றது. அவ்வளவுதான். அடக்கி வைத்தாலும் துக்கம் தொண்டையை பீத்து கொண்டு வெளியே வந்து விட்டது. கன்னங்களை ஈரமாக்கினாலும் வெப்பமாய் இருந்தது. அப்போ என்ன மீண்டும் இந்த தீவுக்கு வந்தேன். அதே இசைத்தை கூட அதே புத்தகம் மாதிரி, அதே செட்டி, என்ன அதே ஜன்னல், அது திறந்தால் அதே நீல வானம், அந்த நீல வானத்தின் கீழே தகவன்ற மிருகங்கள் என்று இப்படி எல்லாமாகவே காணப்பட்ட அந்த சூழல். ஆகவே எவ்வளவுதான் அடக்கி வைத்தாலும் என்ன துக்கம் தொண்டையும் பீத்து கொண்டு வெளியில் வந்து விட்டது. கன்னங்களை ஈரமாக்கினாலும் வெப்பமாயிருந்தது. இது எனது தீவு. இங்கு நான் அழலாம், ஏராளமாக அழலாம், சத்தம் போட்டு அழலாம். எந்த பொய்யான அனுதாபங்களும் பரிதாபங்களும் எனக்கு என் மீது பட முடியாது. நீ எங்களில்லை ஒரு ஆள் என்று சொன்னார்களே, மர இதோ பார் ஆகாயம், அதன் நீலம் நிறத்தைப்பார், எவ்வளவு அழகு. உனக்கும் எங்களுக்கும் இடையில் இடைவெளி வரக்கூடாது என்றார்கள். மறந்துவிடு, தயவு செய்து மறந்துவிடு. சொற்கள் எல்லாம் உயிரிருக்க வேண்டும் என்றில்லை. நினைவுகள் என்னை பீத்து துண்டு துண்டாக்குவதை விட வேறொன்றும் நடக்காது. எல்லாவற்றையும் மறக்கத்தான் வேண்டும். அதுதானே ஜதார்த்தம். ஏனோ தெரியவில்லை, ஃபோட்டோ ஆல்பம் எடுத்து பார்க்க வேண்டும் போல் இருந்தது. பார்த்தேன். என்னை திரும்ப எனது தீவுக்கு திருப்பி அனுப்பி வைத்தவர்கள், எனக்கு ஜதார்த்தம் விளக்கியவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். ஃபோட்டோவில் இருந்து இறங்கி வந்து என்னோடு விளையாடினார்கள். என் தலைமையிலே பிடித்து இழுத்தார்கள், தோல் மீது ஏறினார்கள், தூக்கச் சொல்லி கைகளை நீட்டினார்கள், என்னை தேடினார்கள். ஏன் மனசு பாரமாகிறது? ஏன் கண்ணீர் தொடர்ந்து வருகிறது? எனக்கு இந்த தீவுதான் சாத்தியம் என்று மறுபடியும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. பிறகே நான் அழ வேண்டும். பாருங்கள், அந்த ஜதார்த்தம் என்றார்கள். ஜதார்த்தம் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. அப்போ எது ஜதார்த்தம்? பிரிவுகள் இல்லை என்றார்கள், உறவுகள் பேணப்பட வேண்டும் என்றார்கள், எவ்வளோ சொன்னார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் பிரிகின்ற போது இதுதான் ஜதார்த்தம் என்றார்கள். இவர்கள் எண்ணியில் நானே அழ வேண்டும், தேவையில்லை. என்ன, என்னை எவ்வளோ விதத்துக்கு பயன்படுத்தினார்கள். பயன்படுத்தியவர்கள் எல்லாரும் தங்களுக்கென்று என்ன ஒரு தேடலை நோக்கி நகர்கின்ற போது ஜதார்த்தம் என்று ஒன்றால் என்னை அறுத்து விட்டு சென்றார்கள். அந்த ஜதார்த்தம் தான் என்ன. ஆகவே இவர்களை எண்ணி ஏன் நான் அவர்களை எண்ண வேண்டும், அவர்களை சிந்திக்க வேண்டும். அதெல்லாம் மறந்து போய் எனக்கான வாழ்வை நான் தேடுவது, இதுதானே ஜதார்த்தம் என்று எனக்கு மறுபடியும் பிரமித்துக் கொள்ள வேண்டும். திரும்ப சிற்பி அணிந்து கொள்ள வேண்டும். இனிமேலாவது நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், யாருடன் நெருங்கி போகக்கூடாது. ஆனால் எனது பலவீனம் எனக்கு தெரியும். நான் சின்னவனாக இருந்தபோது இதற்கெல்லாம் மேங்கினேன். அது இப்போது கிடைத்தாலும் நான் விழுந்து விடுவேன். எனது உறுதி, எச்சரிக்கை, பாதுகாப்பு எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். என்ன செய்ய? இன்னொரு ஜதார்த்தத்தை சந்திக்கும் இந்த தீவு தான் எனக்கு சொந்தம். என்னை ஆல்பத்தை மூடி வைத்துவிட்டு திரும்பவும் ஜன்னடிக்கு வந்து வெளியே பார்க்கின்றேன். அந்த வானத்துக்கும் எனக்கு நீண்ட தூரம். என்னோடு எந்த சம்பந்தமும் அதற்கு இல்லை. அதனால் தான் என்னவோ என்னால் அந்த வானத்தை ரசிக்க முடிகிறது. தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன், கண்ணீர் வரும் வரைக்கும். அப்போ பாருங்கள், ஜதார்த்தம் என்ற போர்வை எப்படி, அப்போ புரிதல் என்ற ஒன்று எதுவரைக்கும் இருக்கின்றது என்பதை நான் இங்கே எடுத்துக்காட்ட முடியும். அப்போ பாருங்கள், தன்னுடைய சொந்த இடம், சொந்த தாயகம், சொந்த மண் எல்லாவற்றையும் பிரிந்து வெவ்வேறு இடங்களில் சென்று என்ன வாழுகின்ற தாயக உறவுகளில் என்ன இப்படித்தான் தனித்தீவாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இதோ அங்கே எப்படி சொந்தங்கள் எல்லாம் தங்களுக்கான உறவுகள் எல்லாம் வரும், எப்படி வரும், பழகும். அந்த நேரத்தில் அது பிரிந்து சென்று விடும். அப்போ ஒவ்வொரு தேடலுக்கும் இடையில் அது வெவ்வேறுபட்டதாக மாற்றமடைந்து கொண்டு தான் செல்கின்றது. அவ்வாறு செல்கின்ற அந்த சூழல்களில் எல்லாம் அங்கே தனிமை. அப்போ ஜதார்த்தம் என்றதுக்கான சரியான
தெளிவின்மையோடு தான் பலர் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இதன் மூலமாக எடுத்து காட்டப்படுகின்ற ஒரு விடயம் என்பதை நீங்கள் புரிந்துக்கணும். அப்போ ஜதார்த்தத்தை தாண்டி என்ன எப்படித்தான் இருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஏற்பவும் இந்த ஜதார்த்தம் வந்து கொண்டே தான் இருக்கும். அதில் மாற்றங்கள் இல்லை. அப்போ அதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இதன் ஊடான ஒரு ஜதார்த்தமாக அங்கே எடுத்து காட்டப்படுகின்றது. அப்போ பாருங்கள், தீவு மனிதன் என்ற அந்த சிறுகதை ஊடாக இன்று என்ன பலர் எவ்வாறு தனித்தீவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக அழகாக இந்த ஆசையை எடுத்து காட்டுகிறார். அப்போ என்றால் ஒவ்வொருவரும் எப்படி தங்களுடைய தேவைக்கு ஒருவரை பயன்படுத்தி கொண்டு என்ன தங்களுடைய தேவை முடிந்தவுடன் அவர்களை விட்டு விலகிச் செல்கின்ற போது சொல்லுகின்ற ஒரு காரணம் ஜதார்த்தம். அப்போ அந்த ஜதார்த்தத்தின் வழியே என்னதான் சென்று கொண்டிருக்கின்றது இது அங்கே காணக்கூடிய இருக்கின்றது. அப்போ இதான் இந்த தீவு மனிதன் என்ற விடயத்தில் நாங்கள் பார்த்து அப்போ அது வரக்கூடிய சில பொருளுநருக்கு திறன் செயற்படுத்த தந்திருக்கின்றார்கள். கதையின் தொடக்க பகுதி பற்றி உமது அபிப்பிராயத்தை கூறுக. கதை தலைப்பின் பொருத்தப்பாட்டை எடுத்து காட்டுக. கதை சொல்லியின் தனிமை இக்கதையில் வெளிப்படுத்துமாற்றை விளக்குக. கதை சொல்லி மகிழ்ந்திருந்த சந்தர்ப்பங்களை எடுத்து காட்டுக. கதையில் கையாளப்பட்டுள்ள மொழிநடை கதை எடுத்துரைப்பு பற்றி என்ன விளக்குக. இதை விவரிக்காரு சொல்லி கற்றுக்கணும். சிம்பிளான விஷயங்கள் தான் இதில் சொல்லப்படுது. அப்போ இந்த கதையினுடைய முதல் பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தொடக்க பகுதி அபிப்பிராயத்தை கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஏன்னா உங்களுக்கு முதலாவது பகுதியை ஞாபகம் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது நாங்கள் நாளாந்தம் கேட்கின்ற ஒரு விடயம் தான் இந்த முதலாவது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் பாருங்கள், ஒரு புது கீழ்வன் தகவல்கள் சில வேளைகளில் உமக்கு உதவக்கூடும். ஆண்டனிக்கும் அச்சலாக்கும் எதிர்விட்டு சிறியையும் மஞ்சுளாவையும் கண்டால் பயம். என்ன சாந்தி விரும்பியதால் தயாபரம் திலக்ஷனையும் கூட்டிக் கொண்டு கனடா போய்விட்டார். சபாரத்தினும் கணேஸ்வரியும் ஒருவருடன் ஒருவன் பேசி கொள்ளாதலிருந்து பரதனும் பத்மினியும் வெளியே போவதில்லை. இந்த 3 தொடர்கள் இருந்திருக்காங்க பாருங்கள். அப்போ இது நாங்கள் இன்றைக்கு பார்க்கின்ற ஜதார்த்தங்கள் உலகில் நாங்கள் சாதாரணமாக சந்தித்து கொண்டிருக்கேன். சிலருக்கு சிலரை கண்டால் பிடிக்காது. சிலருக்கு சிலரோட கதைக்கு பயம் சொல்லுவார்கள். இது நாங்கள் ஜாதகமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்ன சொல்லுவார், இந்த அது அவர்களுடன் கதைக்காது, இவர்களுடன் கதைக்காது, அவர்களுடைய கதைத்தால் வீண் வம்பு வரும், சண்டை வரும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்போ இது இயல்பாக இருக்கின்ற ஒரு விடயம் இல்லவா? அதை நீங்கள் அங்கே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது அவர் எடுத்து காட்டியிருக்கோம். ஜதார்த்தம் அதே மாதிரி சாந்தி விரும்பிய தேவரன் திலக்ஷனை கூட்டிக் கொண்டு கனடா போய்விட்டார். என்ன இது நடக்கின்றது? என்ன பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை யாரோ ஒருவர் என்ன வெளியூர் சென்று விட்டால், வெளிநாடு சென்று விட்டால் நாங்களும் அங்கே செல்ல வேண்டும் என்ற ஒரு காட்சி. இப்போ அண்மையில் இந்த கனடா காட்சியில் எங்களுக்கு எல்லாருக்குமே பரவி இருந்தது. என்ன அந்த என்ன இது இயல்பு, இதுதான் மனித விலங்கு. ஒருவர் ஒன்று செய்து அதைத்தான் நாங்கள் திரும்ப செய்யணும்னு சொல்லி இயல்பாக என்ன சபாதத்தினம் கணேஸ்வரியும் ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்ளாதல் இருந்து பரதனும் பத்மினியும் வெளியே போவதில்லை. இதுவும் நடக்கின்ற சில குடும்பங்களுக்குள்ள என்ன தாய் தந்தையருக்கிடையிலே பேச்சுவார்த்தை இருக்காது. பிள்ளைகள் அதை கண்டு வெளியே செல்ல பயம், அச்சம், வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் இருக்கின்றது. இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. பாருங்கள். ஆனால் ஏன் இந்த சம்பவங்கள் தான் எமது வாழ்க்கையில் நாங்கள் நாளாந்தம் பார்க்கின்ற விடயங்கள். அப்போ இவை கூட எங்களை இந்த தீவு மனிதனாய் வாழ்வதற்கு காரணமாக அமைகின்றது தான். அப்போ எப்படியானவர்களோட அயல்வர்களோட சுமூகமான உறவு இல்லாமட்டால் இப்படி வரும்போது தான் பயம் எதிர்விட்டு கதைப்பது. அப்போ நாங்கள் அங்கே தனித்து தான் இருக்க வேண்டும். அங்கே கூட தனி மனித வாழ்க்கையாக தான் மாறும், தீவு வாழ்க்கையாக தான் மாறுகின்றது. பாருங்கள், புலம்பெயர் நாட்டுக்கு செல்கின்றோம். அங்கே யாருன்றே தெரியாத எந்த இடமே தண்டே தெரியாது. அங்கே போய் தனிமையான ஒரு வாழ்க்கை, தீவு வாழ்க்கை. குடும்பத்தினருக்குடையிலோ பிரிவு, தாய் தந்தையர்களுடைய பிளவு, பிள்ளைகள், தீவு வாழ்க்கை. பாருங்கள்,
அப்போ இந்த முதல் கொடுத்தப்பட்ட இந்த ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட தொடர்கள் இந்த தீவு மனிதன் என்ற கதையோடு நெருங்கி போயிருக்கிறது. இல்லாட்டி தீவு மனிதர்களை உருவாக்குவதற்கு இவ்வாறான சம்பவங்களும் காரணமாக இருக்கின்றது என்பது ஆசிரியர் எடுத்துக்காட்டியிருக்கிற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, ஓகே. இது அடுத்தது இந்த தீவு மனிதன் என்ற கதையினுடைய தலைப்பின் பொருத்தப்பாடு மிக அழகாக எடுத்து காட்டப்பட்டுக்கின்றது. எப்படியான அந்த தலைப்பின் பொருத்தப்பாடு என்றால் அவர் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒவ்வொரு உறவு அவரை வந்தடைகின்றது. வந்தடைந்த அந்த உறவுகள் ஏதோ ஒரு தேவைக்காக தன்னை பயன்படுத்தி விட்டு தங்கள் தேவை முடிந்தவற்றை பிறகு அப்படி ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லிவிட்டு இதுதான் யதார்த்தம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு போய்விடுகின்றார்கள். அவரை விட்டு பிரிந்து போகின்ற பிறகு மீண்டும் அவர் தன்னுடைய இடத்துக்குள் தான் வந்து சேருகின்றார். அப்போ அந்த தீவு அங்கே தனிமைப்படுத்தப்படுகின்ற சூழல். அப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பம் அவர் சில உதாரணங்களை எடுத்து காட்டுகின்ற போது, முதல் தான் சிறுவனாக இருந்தபோது அயலவர்கள் எப்படி தங்களுடனான உறவை வைத்து கொண்டிருந்தார்கள், என்னத்துக்காக வைத்து கொண்டிருந்தார்கள், ஏன் தன்னை அரவணைத்தார்கள் என்றால் தங்களுடைய தேவைகள் சிலவற்றை நிறைவு செய்வதற்காக. அப்போ அது உணர்ந்தபோது அவர் அதிலிருந்து விடுபட்டு வெளியே வந்து இவர்களுடன் சேரக்கூடாது என்று சொல்லி அவர் தனக்கான தனி வாழ்க்கை அமைக்கின்ற போது, தனியான பாதை அமைக்கின்ற போது அங்கே தனித்து நிற்கின்றார். அப்போ அது தீவாக அங்கே மாற்றப்படுகின்ற தீவு மனிதனாக மாறுகின்றார். அதே மாதிரி சில இடங்கள் வேலைக்கு நட்பு வட்டாரங்கள் கிடைக்கின்றது. எம்முடன் ஒத்துப்போகக்கூடிய நட்பு வட்டாரங்கள் கிடைக்கின்ற போது அவற்றுடன் நாங்கள் இணைந்து பயணிக்கின்றோம். அவை அங்கே அறுபடுகின்றது. இது ஒரு தேவைக்கு அவர்கள் விட்டு விலகி செல்லுகின்ற போது மீண்டும் தனிமை. அங்கே மீண்டும் அவர் தன்னுடைய தீவுக்கு அனுப்பப்படுகிறார். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் அவர் தனிமை மகன் சந்தோஷங்களாக இருந்த அந்த போது அவை துண்டாக்கப்படுகின்ற போது, இல்லை துண்டிக்கப்படுகின்ற போது, தனிமையில் ஒன்று தான் அங்கே தனிமையான இடத்தில் இருக்கப்படுகின்ற போது அங்கே தனிமையாகத்தான் அவர் உணர்கின்றார். அங்கே தனிமையை தான் அவருக்கு எடுத்துக்காட்டப்படுது. அப்போ எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் தீவு மனிதனாக தனித்து வாழ்கின்ற வாழ்க்கை கலப்பியால் இந்த சிறுகதைக்கு தீவு மனிதன் என்ற தலைப்பு மிக பொருத்தப்படுவதாக அமைகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, தீவு மனிதன் என்ற தலைப்பு மிக பொருத்தப்படுவதாக இருக்கின்றது. கதை சொல்லின் தனிமை கதையை வெளிப்படுத்தும் ஆற்றை விளக்குக. ஏன்னா அவருடைய தனிமை ஒவ்வொருவர் சொல்லுங்க என்ன, ஏன் அழுகின்ற அந்த தீவுக்குள்ளே வந்து அழுது கொண்டிருக்கின்றார். அங்கே தான் நம்பியவர்கள், தான் உடன் பிறந்து பழகியவர்கள் எல்லோருமே தன்னை விட்டு விலகி செல்லுகின்ற போது, தன்னிடமிருந்து நகர்ந்து செல்லுகின்ற போது அவர் சொன்ன காரணங்களை புரிந்து கொள்ளாமல், இவருடைய மொழி, இவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் சொன்னால் இதை விட்டு விலை தங்களுடைய தேவைக்காக, தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக நகருகின்ற போது இவரை பற்றிய எந்தவித கவலையும் அவர்களுக்கு இல்லை. அதனால் அந்த இடத்தை விட்டு அவர்கள் சென்று விடுகின்றனர். செல்லுகின்ற போது அங்கே அவருடைய தனிமை உணரப்படுகின்றார். அப்போ அவர் அங்கே தனிமையை வெளிப்படுத்துகின்றார். என்ன கதை சொல்லி தனிமையை வெளிப்படுத்த. அதான் தீவு பாருங்கள், தீவுக்கு ஜன்னல் உரமாக இருந்த இந்த வானம், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் சேர்ந்த நீல வானம், மேகங்கள் இவை தான் தன்னுடன் இருக்கின்றன. சொல்லுகின்ற சந்தர்ப்பங்கள் என்ன, என்னுடைய 4 பக்கம் சுவர், ஒரு புத்தகம் மாதிரி செற்றை கூட ஜன்னலை திறந்து மேலே எட்டிப்பதால் இந்த நீலவானத்துக்கு தவணை செல்கின்ற மேக கூட்டங்கள், இதுதான் தான் ரசித்தவை, இவற்றை தான் ரசித்தவை. தான் அழுதால் அந்த செட்டியில் விழுந்து அந்த செட்டியை நினைத்தவர்கள் அழுகின்றேன். ஏன், அங்கே தான் அங்கே தான் நான் சுதந்திரமாக அழ முடியும். இங்கே என்னுடைய உலகத்துக்கு யாருமே வர முடியாது. இது என்னுடைய உலகம், இதுக்கு யாருமே உன்னுடைய அனுமதி இல்லை. அப்போ நான் சுதந்திரமாக இருக்கக்கூடிய சுதந்திரம் அழக்கூடிய இடம் இது ஒன்று தான். அதனால் தான் வெளியே செல்லுகின்ற போது என் சிரிப்பை எடுத்து முகமூடியாக அணிந்து கொள்கிறேன் என்கின்றார். அப்போ இங்கே அதுதான் நாங்கள் சொல்லப்படுகின்ற விஷயத்தை பாருங்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவர் என்ன செய்து இப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள் அவர் எடுத்துக்காட்டி அங்கே தான் தனிமையில் இருந்த விடயங்களை அவர் எடுத்து சொல்கின்றதை காட்டக்கூடிய ஒரு கதை சொல்லி மகிழ்ந்திருந்த சந்தர்ப்பங்கள். அப்படி சிறுவனாக இருந்தபோது அந்த தன் சம வயது குழுவினரோட விளையாடுவதும், அவர்களுடைய குடும்பத்துடன் தான் ஒட்டி உறவாடிய
அவர்கள் தன்னை அதற்கு உணவூட்டிய அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர் மகிழ்ந்தென்றார் சொல்லுகின்றார். திரும்பி அவர்களால் எண்ணத்துக்காக தன்னை அரவணைத்தார்கள் என்று தெரிந்த பிறகு மீண்டும் பிரிந்து அவர்கள் விட்டு தனிமையில் இருக்கின்ற போது ஓர் உறவு கவிதைகள் ஊடாக சில நட்புகள் வட்டாரங்கள் அவை சந்திக்கின்றது. அதன் மூலமாக ஒரு உறவு கிடைக்கின்றது. அப்போ அந்த உறவும் தன்னுடைய கோட்பாடோடு சேர்ந்து செல்கின்ற வலைக்கு காணப்படுகின்ற மாதிரியாக தன்னுடைய செல்கின்ற இவ்வாறாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் மகிழ்ந்திருந்த சந்தர்ப்பங்களே புதிய உறவுகள் வருகின்ற போது அவர் மகிழ்ந்திருந்ததாக சொல்லப்படுகின்றது. பிள்ளைகள இதான் அவர் மகிழ்ந்த சந்தர்ப்பங்களாக எடுத்து காட்டப்படுகின்றது. சரிதானே பிள்ளைகளே? இப்போ இதுவரை நாங்கள் தீவு மனிதன் என்ற சிறுகதையை வாசித்தவர் அவர்களுடைய சில வினாக்களுக்கு விடையப்பட்டோம். மீண்டும் மற்றொரு வாய்ப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.